ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ரெசிபி பார்க்க போகிறாங்க. உடம்புக்கே ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம உடல் சூடு, வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டான ஈஸியான தேங்காய் பால் கஞ்சி ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. இன்றைக்கி அதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி சாதம் எப்போவும் நம்ம வேக வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் போட்டு நீங்கள் வேக வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக சாப்பாடு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் கூட இந்த கஞ்சி வச்சு சாப்பிடலாங்க. 1 கப் கிட்ட அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி தண்ணி பால், திக்கான பால், அந்த 2 பாலையும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லா கெட்டியான பாலையும் நீங்கள் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 10 பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், தேவையான அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்து இப்போது இந்த ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஒரு 10 பூண்டும் 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். ஒரு 3/4 அளவுக்கிட்ட நல்லா வெந்துடட்டும். ரைஸ் எப்போது நார்மலாக வேகும்ல அதே மாதிரி நல்லா வேகட்டும். தேவையான அளவுக்கிட்ட உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதில் நம்ம இனிப்பு கூட போட்டு கூட இதை இனிப்பு கஞ்சியாக கூட குடிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நார்மலாக நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா குழையணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கிட்ட நல்லாவே வெந்துடும். ரைஸ் நம்மளுக்கு தான் கஞ்சி நார்மலாக நம்ம எப்போவும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து பால் ஆட் பண்ணிக்கணும். கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா லைட்டாக அடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. நல்லா திக்கான பாலை நான் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் வேணால் நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இனிப்பு கஞ்சியாக கூட சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்டான, ஈஸியான, ஹெல்த்தியான, உடல் சூடு, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டான, ஈஸியான, ஹெல்த்தியான தேங்காய் பால் கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டான, ஈஸியான கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.